ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட் எஸ்விசி, விச் இஸ் சோர்ஸ் வெர்ஷன் கண்ட்ரோலர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நமக்கு எதுக்கு வேணும் அப்படின்றத வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இதை கற்றுக்கணும் அப்படின்றதையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலுமே, with that programming language, you're going to create a project. Okay, so you're going to create a application. Either you create a mobile application, web application, uh, you create a desktop application, or you create some extension, you create some DLLs, you create some executable files. Whatever என்ன பண்ணாலுமே நீங்க ஒரு 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 ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் தட் ப்ராடக்ட் மோர் தென் ஒன் டே. ஓகே, ஸோ இப்போ நீங்க ஒரு விஷயத்த மோர் தென் ஒன் டே ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க பண்ற வேலையை வந்து கரெக்டா ஒரு ஆள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இன்னைக்கு ஒரு வேலை பார்க்குறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு டேக்ஸ் கால்குலேஷன் அப்ளிகேஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு நான் லாஜிக் அடிக்கிறேன். இன்னைக்கு ஒரு லாஜிக் அடிச்சிருக்கேன், செக் பண்ணி பார்க்குறேன், ஒர்க் ஆயிடுச்சு. லெட்ஸ் அஸ்யூம் ஐ எம் டூயிங் இட் ஆன் ஃப்ரைடே. Saturday, Sunday, I'm not working on it. And Monday, I'm trying something. ஓகே, நான் வந்து என்னமோ ஒன்று ட்ரை பண்ணுறேன் புதுசாக, இன்னொன்று பார்த்தா ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகுறது நின்றுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு பழைய வேர்ஷன் வேணும், ஒர்க் ஆகிற வேர்ஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ டெக்னாலஜி வச்சு என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் வி வில் ட்ரை டு டூ கண்ட்ரோல் இட். இப்போ பண்ண சேஞ்சஸ் எல்லாம் ரிவர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அதுதான் நம்மளால முடிஞ்ச மேக்ஸிமம் விஷயமே. அப்படி இல்லையா, வேற என்ன பண்ணலாம்? நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி ஒர்க் ஆயிடுச்சுன்னா வச்சுடுவேன். இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போறேன்னா அந்த ஃபைலை காப்பி பண்ணி மறுபடியும் ஆன் டாப்ல நான் ஒர்க் பண்ணுவேன். இது இன்னொரு பாசிபிலிட்டி. வேற ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கா? நான் சொல்ற சினாரியோ புரியுது தானே? ரியல் டைம் சினாரியோ. ஓகே, நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கா? நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க, இன்னைக்கு ஒரு விஷயம் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20% ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட்டட், ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இன்னொரு டே ஒரு 10% ஆட் பண்றீங்க, ஒர்க் ஆகுது. தேர்ட் டே ஒன்று ஒர்க் பண்றீங்க, ஒர்க் ஆகல. ஃபோர்த் டே மறுபடியும் ஒர்க் பண்றீங்க, மொத்த அப்ளிகேஷனுமே ஒர்க் ஆகல. இப்போ செகண்ட் டேல என்ன ஒர்க் ஆச்சோ அந்த வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னா இதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம்? ஒரு நாளைக்கு பண்ற வேலையை நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். கரெக்டா? ஓகே, இது ஒரு பாசிபிலிட்டி. வேற ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கா? பிரசாத், நாங்க என்ன டிஸ்கஸ் பண்றோம்ன்றது புரியுதா உங்களுக்கு? ஹலோ, புரியுதா? ஓகே, அதுக்கு சொல்லுங்க. இப்போ என்ன பாசிபிலிட்டி? நீங்க என்ன பாசிபிலிட்டி? இப்போ வந்து புவி என்ன சொல்றாருன்னா, டெய்லி பேசிஸ்ல ஒரு ஒரு வேர்ஷன் கிரியேட் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் டே ஒர்க் பண்றப்ப அதை டச் பண்ணாம அதை இன்னொரு காப்பி எடுத்து நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றாரு. ஸோ இப்படி பண்றப்ப எனக்கு அந்த டேல ஒர்க் ஆகிற வேர்ஷன் வந்து சப்போஸ் இன்னைக்கு நான் ஒர்க் ஆகலைன்னா டக்குன்னு அதை ரிமூவ் பண்ணிட்டு நேத்துல இருந்து நான் ஒரு காப்பி எடுத்துப்பேன்றாரு. இது ஒரு பாசிபிலிட்டி. நீங்க வேற என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நான் சொன்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம்? வேற பாசிபிலிட்டி தெரியல ப்ரோ. தெரியலீங்களா? Shiva, you want to try some? No, sir, I don't know. Okay. Okay. Um, the only possibilities have to create multiple versions, right? So இப்போ நம்ம வெர்ஷன்ஸ் நான் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, let's assume I'm working on a big product which takes 2 or 3 years to complete the development. அப்போ 3 இயர்ஸ்க்கான வெர்ஷன் நீங்க எப்படி சேவ் பண்ணி வைப்பீங்க? It becomes a huge task for you, right? Also, you start performing the purge, which means you start performing delete, for example.
நீங்க ஃபர்ஸ்ட் டே ஒர்க் பண்றீங்க, செகண்ட் டே ஒர்க் பண்றீங்க, ஒர்க் ஆயிருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் டேவோட கோட் உங்களுக்கு தேவையில்லை. தேர்ட் டே ஒர்க் பண்றீங்க, ஒர்க் ஆயிருச்சு. ஃபோர்த் டே ஒர்க் பண்றீங்க, ஒர்க் ஆயிருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க கோட் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, இதுல இப்போ இன்னொரு சேலஞ்ச். இப்ப ஒரு ப்ராடக்ட்ல மோர் தென் 1 பர்சன் ஒர்க் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒரே ப்ராடக்ட்ல மோர் தென் 1 பீப்புள் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் V1 இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகே, ஸோ V1ல சிவா ஒர்க் பண்றாரு, அதே V1ல புவனேஷ் ஒர்க் பண்றாரு. ஓகே, இப்ப சிவா ஒர்க் பண்றதும் ஒர்க் ஆகுது, புவனேஷ் ஒர்க் பண்றதும் ஒர்க் ஆகுது. இது ரெண்டுமே இப்போ மர்ஜ் ஆகணும். எப்படி மர்ஜ் பண்றது? ஸோ அகைன் இட் பிகம்ஸ் அ கான்ஃபிளிக்ட். More than a conflict, it becomes very hard for you to maintain the product. கரெக்ட்டுங்களா? இந்த ப்ராடக்டோட கோட் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடுது. எதுக்கு? 2% இருக்கும் போதே. Ideally in a project you will have minimum 5 developers. When you have 5 developers, think about the complexity. Think about how much you will work in a independent way. ஸோ ஒரு வேர்ஷன் எடுத்து 5 பேர் 5 வேர்ஷன்ல ஒர்க் பண்ணுவாங்க. அதை மர்ஜ் பண்ணி கடைசியா ஒரு வேர்ஷன் கிரியேட் ஆகும். மேபி அந்த 5ல 3 பேர் மட்டும் மர்ஜ் பண்ணி ஒரு வேர்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த 3ல இருந்து இன்னொரு 4 பேர் வேர்ஷன் எடுத்து அதுல இருந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் பிகம் வெரி டஃப் ப்ராசஸ்ல. நினைச்சு பார்த்தாலே இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி ப்ராடக்ட் கம்பெனிஸ்ல இதெல்லாம் அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா, கிட் அப்படின்ற ஒரு டூல் வச்சுதான் இதை வந்து அச்சீவ் பண்றாங்க. ஓகே, ஸோ கிட் இஸ் ஜஸ்ட் அன் பேசிக் டூல். ஃபார் எக்ஸாம்பிள் கிட் அப்படின்னு சொன்னாலே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோக்ராமிங்ல எப்படி ஊப்ஸ் அண்ட் சியை ரெஃபர் பண்றோமோ அந்த மாதிரி கிட் இஸ் பேஸ். ஓகே, ஸோ கிட் இஸ் வெரி பேசிக். அண்ட் கிட்டை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஜஸ்ட் கிட் வச்சு உங்களால லோக்கல்ல உங்களால வெர்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண வைக்க முடியும். உங்களோட ஃபைலோட வெர்ஷன்ஸை கிரியேட் பண்ண வைக்க முடியும். அதுக்கு நீங்க கிட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் உங்களோட சிஸ்டம்ல. ஓகே, ஸோ வென் யூ இன்ஸ்டால் கிட், it will start taking version of your work. So it will maintain the versions of your work. எப்படி மெயின்டைன் பண்ணும்? அப்போ நான் ஒரு வாட்டி சேவ் பண்றப்பயும் அது மெயின்டைன் பண்ணுமா? இல்லைன்னா ஒரு வாட்டியும் டைப் பண்றப்பயும் அதை சேவ் பண்ணுமானா இல்லை. We have to say, see, I have done some changes, it is working, you create one version out of it. It will create a version and you can start working on it. And if it is working, you can say, okay, you create a version out of it. It creates another version out of it. And let's assume for every version it creates an ID. Okay, let's assume you want to go to the first version. First version with that ID, for every version when you save, it will create an ID, and that ID, using that ID, you can go to that particular version. So நீங்க அந்த பர்டிகுலர் ஐடியை வச்சு இந்த வெர்ஷனுக்கு போ அப்படின்னா, அந்த வெர்ஷன்ல உங்களோட சோர்ஸ் கோட் என்ன ஸ்டேட்ல இருந்துச்சோ அந்த ஸ்டேட்ல உங்களுக்கு போட்டிருக்கும். ஓகே, ஓகே, இப்போ சொல்றப்ப உங்களுக்கு அவ்வளோ புரியாது. What we will see is we will see practical example. I will share my screen. Let's assume this is my project. Okay, இந்த ப்ராஜெக்ட்ல நான் இப்போ இந்த ஃபோல்டர்ல நான் வந்து என்னோட கோட் எல்லாம் அடிக்க போறேன். அந்த கோட் வந்து வெர்ஷன்ஸ் வந்து இது மெயின்டைன் பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு டைரக்டரியை நார்மல் டைரக்டரியில இருந்து கிட்டோட டைரக்டரியை மாத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா, you just do git init. Okay, initialized empty git repository. So it has created a empty repository, git repository. It has been created. So இங்க நமக்கு ஒரு புது டேர்ம் எது இன்ட்ரோடியூஸ் ஆகுதுன்னா ரெபாசிட்டரின்ற ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஸோ வாட் ரெபாசிட்டரி இஸ்? ரெபாசிட்டரி ரெஃபர் டு அன் ப்ராஜெக்ட். ஓகே, repository refers to a project, or you can say a repository refers to a folder. A folder can have multiple projects. A folder ideally has one project. Okay, so ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஒவ்வொரு ரெபாசிட்டரியா கிட்ல கன்சிடர் ஆகும். Okay, so and to create and to make a normal directory into a repository, you have to say git init. And when you say git init on a particular directory, then that directory becomes git.
git repository. Okay, நான் just git init னு போட்டேன். அது எப்படி git repository ஆச்சு அப்படின்னா, you will see a hidden file called .git. Okay, when you see a .git folder, you can say this folder is tracked by git. நீங்க எந்த ஃபோல்டருக்கு போனாலுமே நீங்க .gitன்ற ஒரு ஃபோல்டர் பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைரக்டரி git வந்து ட்ராக் பண்ணுதுன்னு அர்த்தம். Okay, so what is the command to create convert a normal directory into a repository? Git init. Okay, and before that முதல்ல gitன்னு போட்டோனே எப்படி இது ரெகக்னைஸ் ஆச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு பேசிக் ஃப்ரேம்வொர்க் இருக்கு. ஓகே, when you say cd is a known command for Windows. Okay, when you say ipconfig is a known command for Windows. Let's say Balaji. Let's say I don't know what this Balaji is. I'm not able to recognize it. Okay, இப்போ புதுசா ஒரு விண்டோஸை ஒரு கமெண்ட் நீங்க ரெகக்னைஸ் பண்ண வைக்கணும்னா you have to configure that particular thing into an environment variable. So நீங்க போயிட்டு environment variable உங்களோட சிஸ்டம் வேரியபிள்ஸ் இருக்கும்ல, அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆட் ஆயிருக்கோ அது எல்லாமே உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் here I have npm. Okay, since I have npm here, I will be able to access npm. இந்த npm எப்படி எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, I installed npm in my system. So I installed node has npm in it. Okay, so நான் node install பண்ணதுனால இந்த npm கமெண்ட்றது எனக்கு ரெகக்னைஸ் ஆகுது. இந்த npm கமெண்ட்றது ஏன் ரெகக்னைஸ் ஆகுது விண்டோஸ் கமெண்ட்ல அப்படின்னா, because that has been added into my Windows path. sysdm.cpl. ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்லேயே உங்களுக்கு ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து யூஸ் வேரியபிள் ஃபார் கோட் ஜிபிடி, another one is like சிஸ்டம் வேரியபிள். ஸோ நீங்க இங்க கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் லெவல்ல டிஃபால்ட்டா கான்ஃபிகர் ஆயிடும். இது வந்து நார்மல் உங்களோட ப்ரொஃபைல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் மெயின்டைன் ஆகும். இது இஸ் லைக் என்டையர் சிஸ்டம். System can have multiple profiles, so each profile we can do some configurations here. So we can configure some part. Okay, and if I open here, if you see here, I have given program files git command. So I have configured git in my system variable, so that's why git command is working. Okay, so ஏன் git நான் விண்டோஸ் டெர்மினல்ல போட்டா எனக்கு ஒர்க் ஆகுதுன்னா, because I installed git. அந்த git என்ன பண்ணுதுன்னா, இந்த git கமெண்ட்டை ரெகக்னைஸ் பண்ண வைக்கிறதுக்காக he is adding a entry in environment variable in path. Okay, ஏதாச்சும் டவுட் இருக்கு அந்த git கமெண்ட் எப்படி ரெகக்னைஸ் ஆகுதுன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு? ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் ஆல் த கிட் கான்ஃபிகரேஷன். ஸோ நீங்கள் கிட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப இதெல்லாம் இங்கே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். இது இருக்கிறதுனால தான் உங்களால் கிட் வந்து உங்களோட சிஸ்டமில் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த கிட் வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுதுன்றத நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். பட் இந்த கிட்ன்ற கமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது புரியுதா? ஹலோ ஹலோ, புரியுது? ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நான் கிட் இனிட்னு கொடுத்தோடனே என்னோட நார்மல் டைரக்டரி ஒரு ரெப்போசிட்டரியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்? லெட்ஸ் அஸ்யூம்
I'm just adding a new file. Okay, I'm adding a new file called intro.txt. With this file, I'm just adding. I've opened that particular file in. I'm adding this particular file in Notepad, like VS Code. Okay, so you can open anything, or I will open that particular folder itself in VS Code. So you can do both, or you can directly deal with the console also. It's not a problem. And I see this file has been wrongly created like .text, right? .text. Okay. So now it's intro.txt. Okay. So I have opened நான் அந்த ஃபோல்டரை VS Codeல ஓபன் பண்ணிருக்கேன், வேற எதுவுமே பண்ணல. இந்த இடத்துல intro.txt I'm going to say your okay. I've done some changes in a file. இப்போ நான் பண்ண சேஞ்ச், okay, I have done my work. I have to say you consider this as my one of the version. ஓகே, நான் சொல்லணும் நான் என்னோட வேலையை பார்த்துட்டேன். இப்போ கிட் நீ இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நான் இதுக்கு மேல இன்னொரு சேஞ்ச் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அது ரெண்டாவது வெர்ஷன் எடுத்துக்கோ. இப்போ நான் பண்றத ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஹவு டு ஐ சே அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ யூஸ்ட் கிட் init டு கிரியேட் அ கிட் repository that converts normal directory into a repository. That is clear. Second thing, to see the current status of my directory, I can give git status. So git status will say what is my current state of my repository. Okay. So when you give git status, it says you are on branch master. So did we created a master branch? We didn't created any master branch. But the thing is, when you do git init, by default, it creates a master branch and you will be in master branch. So master is like origin branch, source branch, main branch. So master is like is a branch created by git. Okay, so that's the first branch, origin. So we didn't created it. When I give git init, it by default it created like master. And next, no commits hit. So what commit is, you will see later. Untracked files. What untracked files is, which means I've not yet set to a git saying this file you have to include it into your git tracking. Okay, நான் ஒரு ஃபைல் புதுசா ஆட் பண்றேன் அப்படின்னா கிட்ட பொறுத்த வரைக்கும் அது அன்ட்ராக்ட் ஃபைல். நான் அந்த ஃபைலை கிட்ல ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா then it becomes tracked file. What is untracked and tracked is when it is tracked, which means git started maintaining git will start to maintain a version for that particular file. Okay, so அந்த ஃபைலோட வெர்ஷனை git மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு புது ஃபைல் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அப்படின்னா அது அன்ட்ராக்ட் ஃபைலா இருக்கும். இப்போ அதை வந்து ட்ராக்ட் ஃபைலா மாத்தணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ இட் இட்ஸ் ஆஃப் சஜஸ்டிங் யூஸ் கிட் ஆட் ஸ்பேஸ் யுவர் ஃபைல் டு இன்க்ளூட் to include it as a tracked file, to convert it like untracked to tracked. Okay, so I'm going to use the same command, git add. I'm going to add intro.txt. I've added. If I again ask for git status, it says you are in master branch and you have staged your intro.txt. And if you want to commit, you can commit. So what is commit? So commit is like asking git to save the current version, and what git will do is it will create an unique ID for that particular save or particular version. So whatever the change you do commit, and the particular commit ஒரு புது ID create பண்ணி அந்த version save பண்ணி வச்சுக்கும். அதுதான் git commit is going to do. Okay, and when you commit, it will ask for a message. Okay, rather than it just maintains an ID. So it will expect a minimum valuable comment or a message, so that in future when you see a commit, you will come to know this particular commit has what are all the changes, what is the purpose of this commit. Okay, so நீங்க ஒரு commit பண்றீங்க அப்படின்னா
ஜஸ்ட் கமிட் மட்டும் பண்ணக்கூடாது. கமிட் பண்றப்போ ஒரு மெசேஜ் கொடுக்கணும். என்ன மெசேஜ்னா, இந்த கமிட்ல என்ன இருக்கு, இதோட பர்பஸ் என்னது, நான் எதனால இதை கமிட் பண்றேன். Okay, that we have to say. Okay, so now I am going to do commit. So git commit. I'm going to give message which is -m. And I'm going to give message like I am is introducing himself. Okay. So now when I commit, if you see here, it gives an ID. You see here, this is the ID. Ideally, it will be in 16 or more than 16 digit number, but it will show only 7 digit. பட் நீங்க வந்து ஆக்சுவல் கமிட் ஐடி பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். பட் அதை வந்து ஷார்ட் ஹேண்ட் பண்ணி ஒரு 7 டிஜிட் தான் காமிக்கும். ஃபர்ஸ்ட் 7 கேரக்டர்ஸ் மட்டும் தான் காமிக்கும். பட் ஐடியலி இட் வில் பி 16 மோர் தென் 16 கேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு ஐடியோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ வாட் இட் இஸ் ஜஸ்ட் அன் யூனிக் ஐடென்டிஃபை ஃபார் மை பர்டிகுலர் கமிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க HTML ஒரு எலிமெண்ட்டுக்கு ஐடி கொடுக்குறீங்களா, யூ ஆர் கிவிங் ஐடி டு ஐடென்டிஃபை தட் பர்டிகுலர் எலிமெண்ட். சேம் வே it is generating an ID for my commit, so that in future if I want to do anything, for example நான் இந்த கமிட்டுக்கு நான் போகணும் அப்படின்னா இந்த கமிட் ஐடி கொடுத்தேன்னா I will be able to go to that commit ID. If I want to remove this commit ID, I will give the commit ID. If I want to just move to that commit ID, I will be able to do. If I want to create a branch from this commit ID, I will be able to do. So then what is branch? Okay, we have already seen on branch master. I said நீங்க git init கொடுக்குறப்பவே பை டிஃபால்ட் மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் கிரியேட் ஆயிடும். ஸோ மாஸ்டர்ன்றது ஒரு பிரான்ச். ஸோ இப்போ இந்த பிரான்ச்ன்றது எதுக்கு நமக்கு தேவை? ஓகே, ஸோ மாஸ்டர் இஸ் லைக் குளோபல்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் அஸ்யூம் ஐ எம் கோயிங் டு ஒர்க், புவி இஸ் கோயிங் டு ஒர்க், சிவா இஸ் கோயிங் டு ஒர்க். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம 3 பேருமே ஒரே பிரான்ச்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீங்க கமிட் பண்ணுவீங்க, நான் கமிட் பண்ணுவேன், புவனேஷ் கமிட் பண்ணுவாரு. இப்போ நான் கமிட் பண்ணா உங்க 2 பேருக்கும் சொல்லணும் லேட்டஸ்ட் எடுத்துக்கோங்கன்ட்டு. புவனேஷ் கமிட் பண்ணா புவனேஷ் 2 பேருக்கு சொல்லணும் லேட்டஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த லேட்டஸ்ட் எப்படி எடுத்துக்கிறது? லேட்டஸ்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, when you say git fetch, it will give you the status like is there any push or pull in your current branch. What is push, what is pull, we have not yet seen. But what git fetch will do is it will give you the current status. It will fetch everything from the origin. But as of now, we have created a git repository in my local system. My system is the origin. ஸோ என்னோட சிஸ்டம்லேயே நான் கிரியேட் பண்ணதுனால, ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணதுனால என்னோட சிஸ்டம் தான் இப்போ ஆரிஜினா இருக்கு. ஓகே, என்னோட சிஸ்டமே ஆரிஜினா இருக்கு. என்னோட சிஸ்டமே ஆரிஜினா இருக்கிறதுனால எனக்கு புஷ்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஐ டூ இட் வில் மெயின்டைன் a version of it. I will explain you like what is push in future, but as of now when I do commit, it created a version. And what is pull is I have done some commit and bonus வந்து அந்த commit வேணும், அந்த changes எனக்கு வேணும் அப்படின்னா he will pull, and where he will pull, he will come to this master branch and then he will pull. Okay, and we were discussing about branch. So master is in branch. Why we need a branch அப்படின்னா, so master is the main code அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐடியலி இன் ப்ராஜெக்ட் மாஸ்டர் வில் ஹோல்டு த ப்ரொடக்ஷன் கோட். ஸோ இதெல்லாம் ப்ரொடக்ஷன்ல இருக்கும், அந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷனோட சோர்ஸ் கோட் மாஸ்டர்ல இருக்கும். அப்ப ஒர்க் பண்ணணும்னா எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, மாஸ்டர்ல இருந்து ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அந்த பிரான்ச்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மாஸ்டர்ல இருந்து நான் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணணும்னா எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா -b means you create a new branch. And what is the branch name? ஐடியலி நீங்க வந்து ஒரு டாஸ்க்ல ஒர்க் பண்றீங்கன்னா அந்த டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கும். ஓகே, ஸோ எவ்ரி டெவலப்மெண்ட் இஸ் அண்ட் ஃபீச்சர் ஃபார் யூ. ஸோ த ஸ்டாண்டர்ட் இஸ் you will create feature slash and you will have a ticket ID, which is as of now the ticket ID is code GPT-1. Okay, so this is the branch naming standard. Feature, so whenever you work on a feature,
whenever you work on a small task, it becomes a feature. ஓகே, நீங்க ஒரு டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்கனாலே அது ஒரு ஃபீச்சர். அந்த ஃபீச்சர்ல நீங்க ஒர்க் பண்றதுக்குன்னு ஒரு டிக்கெட் இருக்கும் கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல. அந்த டிக்கெட்டுக்கு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடியில நீங்க ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, அண்ட் டு கிரியேட் அ பிரான்ச், வாட் இஸ் த கமெண்ட்? The comment in Git is git checkout -b. -b is for create a new branch, and the branch name is feature/codegt-1. So when I do this, when I run this command, it will switch my current branch to feature/codegt-1. Okay. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? நம்ம என்னென்ன கமெண்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னு. பிரான்ச்னா என்னன்னு பார்த்துருக்கோம். பிரான்ச் நேம் எப்படி கிரியேட் பண்ணணும், பிரான்ச் கிரியேட் பண்றது கமெண்ட் என்னது, கமிட் எதுக்கு பண்ணணும், கமிட் என்ன பண்ணணும், அதை கமிட் பண்றது கமெண்ட் என்னது, என்னோட கரண்ட் பிரான்ச்சோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னா எப்படி பார்க்கறது, ஒரு பிரான்ச்சை வந்து அன்ஸ்டேஜ்ல இருந்து ஒரு அன்ட்ராக்டர்ல இருந்து ட்ராக்ட் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்கா இப்போ வரைக்கும்? இல்லையா? சரி, ஓகே, டக்குன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம என்னென்ன கமெண்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கமெண்ட் என்னென்ன பார்த்துருக்கோம்? get init, Git இல்ல, git init, the git add, git add, git commit, commit, git checkout. வேற சிவா ஏதாச்சும் கமெண்ட் நம்ம மிஸ் பண்ணிருக்கோமா பார்த்தது? செக் அவுட் அவ்வளவுதான் நினைக்கிறேன் சார். அவ்வளவுதானுங்களா? கிட் ஸ்டேட்டஸ், ஓகே, சரி, ஓகே, ஓகே. புனேஷ் சொல்லுங்க, கிட் இன்னிட்டோட பர்பஸ் என்னது? நம்ம நார்மல் நார்மல் லோக்கல் ஃபோல்டரை வந்து git folder Exactly. It creates a Git repository actually. It's a Git repository. What exactly it does? It converts normal into a repository. Okay. Start சொல்லுங்க, git add எதுக்கு? சார் புதுசா ஆட் பண்றது. அத கிட்ட ஆட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம் சார். எதுக்கு ஆட் பண்ணணும்? அந்த எனி ஃபைல்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணா கிட்ல ஆட் பண்ணா கிட் ஆட் யூஸ் பண்ணி ஆட் பண்றோம். ஆட் பண்ணலைன்னா என்ன பிரச்சனை? ஆட் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்? ஆட் பண்ணலன்னா நம்ம லோக்கல்லே இருப்போம். ஆட் பண்ணா அந்த கிட் ஆப்ல போய் ஸ்டோர் ஆகும். சரி, ஓகே. You will come to git add. Git commit எதுக்கு? பிரசாத், git commit எதுக்கு? ட்ராக் பண்ண யூஸ் ஆகும் சார். git commit ட்ராக் பண்ண யூஸ் ஆகும். என்ன பண்ணும் git commit? தெரியல ப்ரோ. ஓகே, ரீவிசிட் பண்ணுவோம். சிவா, git checkout எதுக்கு? So git checkout branch எதுக்கு? navigate the branch அது git branches create பண்ணும் இல்ல சார்? எக்ஸாக்ட்லி.
So this command is used to create a new branch. ஒரே ஒரு பாயிண்ட், நான் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றோம்னா சோர்ஸ் இருக்கணும். சோர்ஸ் வச்சு தான் ஒரு கிரியேஷன் இருக்க முடியும். ஸோ வாட் இஸ் த சோர்ஸ் அப்படின்னா, நீங்க எந்த பிரான்ச்ல இருந்து கிரியேட் பண்ண சொல்றீங்களோ அந்த பிரான்ச்ல இருந்து ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்ணும். அந்த பிரான்ச் எந்த ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட்ல இருந்து ஒரு புது பிரான்ச் கிரியேட் ஆகும். Okay, we will see more about this, but as of now it is used to create a new branch. Okay, Prasad, git status எதுக்கு? கரண்டா என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு ப்ரோ. 8 கால் பிடிச்சிக்கு எத்தனை கால்? 8 கால், அந்த மாதிரி இல்ல. கிட் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுது, என்னென்ன கொடுக்குது நமக்கு இன்ஃபர்மேஷன்? பிரான்ச் இருக்கா, சோர்ஸ் இருக்கான்னு சொல்லுது. பிரான்ச் இருக்கான்னு இல்லை, நம்ம என்ன பிரான்ச்ல இருப்போம்னு சொல்லுது. நம்ம ஏதாச்சும் புது ஃபைல் ஆட் பண்ணிருப்போமா, ஏதாச்சும் சேஞ்சஸ் நம்ம பண்ணிருப்போமான்றதை காமிக்குது, ஏதாச்சும் கமிட் பண்ணணுமான்றதையும் காமிக்குது. Okay, ஓகே. so it is giving the current status of the particular repository of that branch. ஒரு பிரான்ச்சோட கரண்ட் ஸ்டேட் சொல்லுது. அது என்னென்ன சொல்லுது, நீங்க எந்த பிரான்ச்ல இருக்குன்னு சொல்லுது, என்னென்ன சேஞ்சஸ், ஃபைல் சேஞ்சஸ் நீங்க பண்ணிருக்கீங்கன்றத சொல்லுது. ஓகே, இட் gives the perfect. ஓகே, நம்ம git add வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பார்க்கலாம். ஓகே ஓகே, for that I will see the status of my action. Here it says I am on branch feature / code GPT-1. Changes not staged for commit. Use git add to update what will be committed. Git restore to discard the changes in the working directory. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் git statusன்னு கொடுக்குறப்ப எனக்கு வேற சொல்லுச்சு. இப்போ நான் git statusன்னு கொடுக்குறப்ப வேற ஒன்று சொல்லுச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் git statusன்னு கொடுக்குறப்ப நான் புது ஃபைல் ஆட் பண்ணியிருந்தேன். புது ஃபைல் ஆட் பண்ணதுனால this file is untracked அப்படின்னு சொல்லுச்சு. பட் இப்போ என்ன சொல்லுது, this is not untracked, this is tracked, so it has identified this file has been modified. கிட்ட நம்ம ஒரு ஃபைலை கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு புது ஃபைல் ஆட் பண்ணோன்னே அது என்ன சொல்லுச்சு, நீ இதை என்கிட்ட கொடுக்கவே இல்லை, அதனால நான் இதை ட்ராக்கே பண்ணலன்னு சொல்லிச்சு. சரி ஓகே, இந்தா நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு git add-ன்னு கொடுத்தோம். ஸோ இட் மேட் untracked to tracked. And then when I gave commit, so it saved in his git repository. So git வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிச்சு with a commit ID. இப்போ இந்த ஃபைல் வந்து கிட்டோட மெம்பர் ஆகிருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து கிட்டோட மெம்பர் கிடையாது, அது நம்மளோட லோக்கல் மெம்பரா இருந்துச்சு. இப்போ அது வந்து கிட்டோட மெம்பர் ஆகிருச்சு. இப்போ அந்த ஃபைல நான் மறுபடியும் சில சேஞ்சஸ் பண்ண உடனே கிட் என்ன சொல்லுது, ஸ்டேட்டஸ் கேட்டா, இந்த ஃபைல் ஆல்ரெடி என்னோட ட்ராக்கிங்ல இருக்கு, யூ ஹவ் டன் அ மாடிஃபிகேஷன். ஸோ இப்போ இந்த மாடிஃபிகேஷன் நான் சேவ் பண்ணணும்னா மறுபடியும் ஆட் பண்ணி கமிட் பண்ணு, நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லை வேணாம் அப்படின்னா யூ ஜஸ்ட் டூ கிட் ரீஸ்டோர் வித் த ஃபைல் நேம், ஐ வில் ரிவர்ட் த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அண்ட் ஐ வில் குவிக்லி ஷோ an example. Sample okay, I've created a text file. I'm just saying hello. Now if I ask git status, என்ன சொல்லும்? ஒரு ஃபோல்டர் புதுசா கமிட் பண்ணாம Exactly, it says two things. One file is modified because it is tracked, another file is not at all tracked, which is untracked. இந்த ஃபைலை நான் இன்னும் ட்ராக் பண்ணவே ஆரம்பிக்கல, ஏன்னா இது இன்னும் என்கிட்ட தரல, சேவ் பண்ண தரல. ஓகே, டிஃபரன்ஸ் புரியுதா? புது ஃபைலுக்கும் அன்ட்ராக்ட் ஃபைலுக்கும் ட்ராக்ட் ஃபைலுக்கும் டிஃபரன்ஸ் புரியுது இல்லை? ஓகே, இப்போ ஒரு அன்ட்ராக்ட் ஃபைலா இருந்தாலும் ஒரு ட்ராக்ட் ஃபைலா இருந்தாலும் நான் வந்து இதை வந்து சேவ் பண்ண வச்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட் இருக்கு. ஒன்னு அன்ஸ்டேஜ், இன்னொன்னு ஸ்டேஜ். ஸோ வாட் இஸ் அன்ஸ்டேஜ் அண்ட் வாட் இஸ் ஸ்டேஜ் அப்படின்னா, பை டிஃபால்ட் வாட் எவர் சேஞ்ச் யூ டூ இட் பிகம்ஸ் அன்ஸ்டேஜ்ட். Okay, by default whatever change you do it becomes unstaged.
அண்ட் வாட் இஸ் ஸ்டேஜ்ட் அப்படின்னா, இப்போ உங்களோட கரண்ட் ப்ராஜெக்ட்ல 10 ஃபைல் சேஞ்ச் நீங்க பண்ணிருக்கீங்க. அதுல ஒரு 4 ஃபைல் மட்டும் தான் நீங்க கமிட் பண்ணணும் அப்படின்றப்ப, யூ வில் ஜஸ்ட் ஸ்டேஜ் 4 ஃபைல்ஸ் அண்ட் தென் யூ வில் கமிட். ஸோ அந்த ஒரு 4 ஃபைல மட்டும் தான் கமிட் பண்ணுமே தவிர, மிச்சம் இருக்கிற ஃபைல கமிட் பண்ணாது. ஸோ நம்ம அன்ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டேஜுக்கு அனுப்புறோம்னா, தீஸ் ஆர் த ஃபைல்ஸ் ஆர் ரெடி ஃபார் கமிட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ வென் யூ டூ கமிட், it will commit only the files which are in stage. So only staged files you will be able to commit. Unstaged file உங்களால commit பண்ணவே முடியாது. For example, if I just give git commit, there is nothing to commit because I have not staged anything. If I want to commit, I have to say you add this and then I will commit. So here, இந்த clear read பண்ணீங்கன்னா, no change added to the commit, use git add and or use git commit -a. So what does git commit -a means? Git commit -a னா என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அன்ஸ்டேஜ்டா எல்லாத்தையும் கமிட் பண்ணிடு அப்படின்னு சொல்றது. ஏன்னா நான் செலக்டிவா இப்ப கமிட் பண்ண போறது இல்ல, எல்லாத்தையும் நான் கமிட் பண்ண போறேன். So you just give git commit -a. So which means everything will get staged and committed. And if you want to selectively commit particular file, then you will stage only that particular file and then you will commit. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, just in the modified file மட்டும் stage பண்ணி commit பண்ணுவோம். Okay, so for that what I'm doing is git add and the file is intro.txt. I've added it. If I am again asked for status, it will say one file is modified but have moved it to stage and another file is untracked. Okay, now if I give git commit with message saying added basic git commands version 1 committed. Okay, if I check for status, now இப்போ இந்த ஃபைலை பத்தி அது பேசவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைல் சேவ் ஆகிருச்சு. ஸோ இப்போ நான் கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா, கமிட் பண்ண வரைக்கும் அது கரண்ட் ஸ்டேட்டா மாறிடும். என்னோட கரண்ட் ஸ்டேட் எங்க இருக்கும்னா, என்னோட லேட்டஸ்ட் கமிட் தான் என்னோட கரண்ட் ஸ்டேட்டா இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஐ டூ கமிட், இட் பிகம்ஸ் ஆல்ரெடி சேவ்ட் ஃபைல். ஸோ இப்போ நான் ஸ்டேட்டஸ் கேட்குறப்ப intro.txt பத்தி பேசவே மாட்டேங்குது. Just it is saying sample intro.txt is still untracked, which means it has not got committed still. அது இன்னும் கமிட் ஆகல, இன்னும் என்னோட கிட்டுக்கு போகல, இன்னும் என்னோட லோக்கல்லே தான் இருக்கு. And if I add some hello modifying, adding something, if I again ask for status, it won't say this file has been modified. Okay, why it is not saying it is not modified? Because this file have not yet, git has not yet started tracking this particular file. இந்த ஃபைலை git இன்னும் ட்ராக் பண்ணவே ஆரம்பிக்கல. அப்புறம் எப்படி இது மாடிஃபை ஆச்சா இல்லையான்றது அது சொல்ல முடியும்? மாடிஃபை ஆச்சா இல்லையான்றது எப்படி அதனால சொல்ல முடியும்னா, ஒன்ஸ் நான் அந்த ஃபைலை கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு வெர்ஷன் வந்துடும். நான் ஒரு சேஞ்ச் ஆட் பண்றேன் அப்படின்னா கம்பேர் பண்ணி இந்த சேஞ்சஸ் புதுசா வந்திருக்கு, which means it has been modified அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும் by comparing it with the latest version. இப்போ கம்பேர் பண்றப்ப என்ன இருக்கும், அந்த ஒரு ஃபைலே இருக்காது. ஸோ ஸ்டில் இட் இஸ் சேயிங் இட் இஸ் an untracked ஃபைல். ஓகே, ஸோ அன்ட்ராக்ட் ஃபைலை நான் ஸ்டேஜ் பண்ணணும்னாலும் tracked ஃபைலை நான் ஸ்டேஜ் பண்ணணும்னாலும் the command is git add. So what git add does is it stages the file from unstaged state. ஸோ unstagedல இருந்து staged ஸ்டேட்டுக்கு கொண்டு போறது தான் git add கமெண்டோட பர்பஸ். ஓகே, ஸோ ரெண்டு ஸ்டேட் இருக்கும்னு சொன்னேன். என்னென்னு சொன்னேன், அன்ஸ்டேஜ்டு, ஸ்டேஜ்டு. பை டிஃபால்ட் இட் வில் பி இன் அன்ஸ்டேஜ்ட். when I give git add, it will move to staged state. So அப்போ ஸ்டேஜ்டுக்கும் நான் ஸ்டேஜ்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டேஜ்டுன்றது those are the files are ready for commit. Unstaged is like those are the files are not ready for commit. So by default everything will be in unstaged. Okay, so உங்களால டைரக்டா கமிட் பண்ண முடியாது, you have to add and commit. ஓகே ஓகே, ஸோ இப்போ நான் மறுபடியும் இந்த ஃபைலில் போயிட்டு நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன்.
என்ன மாடிஃபை பண்றேன் அப்படின்னா your git trainer 8 5 just adding it. Now if I ask for status, it will say one file has been modified, one file is in untracked. நான் சொன்னேன் git commit ன்னு சொன்னா கண்டிப்பா நான் ஆட் பண்ணியே ஆகணும். ஸோ git add ன்னு கொடுத்தா நான் எந்த ஃபைலை கொடுக்குறேனோ அந்த ஃபைலை அன்ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் சொன்னேன், என்கிட்ட இருக்கிற எல்லா சேஞ்சஸையும் நான் இப்போ கமிட் பண்ண போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், just give git commit -a means you commit everything. You can commit message saying -f -m saying committing or or when I do this, whatever the changes that are available in my local directory, it will get committed. If I do git status says simple intro.txt is still untracked. Okay, so when I give -a, only the tracked files will be committed. நான் வந்து intro.txt பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டேஜே பண்ணல, பட் ஸ்டில் இட் காட் கமிட்டட். பட் சாம்பிள் intro.txt அது வந்து கன்சிடர் பண்ணல. ஏன் அப்படின்னா அது இன்னும் அன்ட்ராக்டு ஃபைலாக இருக்கு. ஸோ ட்ராக்டு ஃபைலை மட்டும்தான் கமெண்ட் கொடுத்து ஒரு கிட் கமிட் கொடுத்து -a கொடுக்குறப்போ மொத்தமாக அது வந்து கமிட் பண்ணிக்கும். அன்ட்ராக்ட் ஃபைலாக இருந்தால் இட் won't commit. You have to make it as tracked files, and to make it tracked file you have to do git add sample intro. Without doing this, a new file, an untracked file won't be considered by git. இதுதான் untrackedக்கும் tracked filesக்கும் இருக்கிற difference. Okay, so now if I give git commit saying -a is not needed, now if I check for status, it would say nothing to commit, working tree clean, which means you are in a branch and there is nothing to commit, nothing to pull, everything is clean. ஏன்னா எல்லாத்தையும் நீங்க கமிட் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் கிட்டுக்கு கொடுத்துட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ git add அப்படின்னா என்னது சொல்லுங்க. anyone, what is git add? அன்ஸ்டேஜ் ஃபைல ஸ்டேஜ் ஃபைல் ஆக்குறது. Exactly, it makes unstaged file to staged file. Okay, இது இன்னொரு வேலையும் பார்க்குது. என்ன பார்க்குது? git add வந்து வெறும் அன்ஸ்டேஜ் ஃபைல ஸ்டேஜ் மட்டும் பண்ணல, இன்னொரு விஷயமும் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா, exactly, it makes a file untracked to tracked. Its tracked is also staged. Okay. So அன்ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு, அன்ட்ராக்டு ஒன்று இருக்கு. ஓகே, அன்ட்ராக்ட் அப்படின்னா புது ஃபைல் ஆட் பண்றது, அன்ஸ்டேஜ் அப்படின்னா புது சேஞ்சஸ், ஸ்டேஜ் அப்படின்னா கமிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, and then we have something called git commit. So what is git commit? இப்போ சொல்லுங்க, git commit எதுக்கு? இப்ப நம்ம ஆட் பண்ண ஃபைல்ல நான் சேஞ்ச் பண்ணிக்கோனா அதை கனெக்ட் பண்றது, அதை கிட்ட சேவ் பண்றது. saving current version in git, that's all. ரைட், அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. git வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்குது. by saving it, what it creates an identifier. It creates an ID for my commit. அவ்வளவுதான். Okay, so I have done some modifications. I have to commit. So to commit, what is the commit? First let's
just check the status. It is saying like you have modified one file. Okay, இப்போ தான் commit பண்ணனும்னா எப்படி பண்ணனும்? Anyone? நான் இந்த changes வந்து commit பண்ணனும். எப்படி commit பண்றது? git Git commit. commit. டைரக்டா git commit கொடுத்துடலாமா? கிட் ஆட் கொடுத்தா அப்பதான் சார் கம்மி கொடுக்கணும் git add பண்ணிட்டு தான் commit பண்ணணுமா? சார். ஓகே. git add என்ன பண்ணும்? File name கொடுக்கணும். Okay. git add கொடுத்தா என்ன பண்ணும்? அந்த file போய் ஆட் ஆயிடும். எங்க போய் ஆட் ஆகும்? அந்த unscaled இருக்கிற ஸ்டேஜ். எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம என்ன பண்ணோம் கமிட் பண்ணனும்னா? இப்போ git commit a கொடுக்கணும். Explained basic events version 1. That's all. Commit பண்ணிட்டேன். Okay. Any doubts as of now? இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ப்ரோ இப்ப நம்ம முதல்ல ஆட் பண்ணிட்டோம். இப்போ கோட்ல சேஞ்சஸ் இருக்கு. இப்போ நான் வெறும் கமிட் மட்டும் தான் பண்ணணும்னா கிட் கமிட்னு போட்ட ஒர்க் ஆகுமா? கிட் கமிட் வந்து ஃபைலோட லொகேஷன் புரியல. இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து கிட் ஆட் கொடுத்துட்டேன். ஸ்டேஜ் ஃபைலா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் அதை கோட் அடிச்சுட்டு நான் இப்போ கமிட் பண்ணணும்னா நான் கிட் கமிட் மட்டும் கொடுத்தா போதுமா? இல்லாட்டி கிட் கமிட் கொடுத்து அந்த ஃபைலோட லொகேஷன் போடணும். intro.txt போட்டு அதே மாதிரி சாம்பிள் intro.txt போடணும். ஓகே. the first thing is நீங்க கமிட்டுக்கு வந்து ஃபைல் லொகேஷன் கொடுக்கவே மாட்டீங்க. ஆடுக்கு மட்டும் தான் ஃபைல் லொகேஷன் ஃபைலோட லொகேஷன் கொடுப்பீங்க. ஓகே, திஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் திங், இப்போ நீங்க ஒரு ஃபைலை ஸ்டேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திஸ் ஃபைல் இஸ் ரெடி ஃபார் கமிட்னு சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ண சேஞ்சஸை மறுபடியும் அன்ஸ்டேஜ்ல தான் வச்சிருக்கோம். ஓகே, we will see that. This file. Okay, I've added this line. Check it for git status and git status. Okay, I'm doing git add into the text. And now what I'm saying is, if I do git status, பாத்தீங்கன்னா ஒரே ஃபைலே ரெண்டு தான் காமிக்குது பாருங்க. ஒன் இஸ் ஸ்டேஜ்ட், another one is modified, which means நீ என்ன கமிட் பண்றதுக்காக ஒரு வெர்ஷனை சேவ் பண்ண, அதுக்கப்புறம் நீ சேஞ்ச் பண்ணதை மறுபடியும் நான் மாடிஃபைடா வச்சிருக்கேன். இப்போ நீங்க இந்த சேஞ்ச் தான் போகணும் அப்படின்னா அகைன் யூ ஹாவ் டு டு கிட் ஆட். இப்போ நீங்க கிட் ஆட் கொடுக்காம இப்போ நீங்க கிட் கமிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த வெர்ஷன்ல நீங்க வந்து கிட் ஆட் பண்ணீங்களோ அந்த வெர்ஷன் தான் கமிட் ஆகும். ஐ வில் ஷோ யூ தட். git commit if a name committed. And now what I'm doing is I will just again check for git status. பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னும் மாடிஃபைட்னு காமிக்குது. ஓகே, and to remove a file, to revert my changes I have to use git restore. Okay, so I'm just reverting my changes in the intro.txt file. So revert பண்ண உடனே end of this file க்கு வந்துருச்சு பாருங்க. இது நான் எப்ப இந்த கோட் அடிச்சது, ஸ்டேஜ் பண்றதுக்கு முன்னாடி அடிச்சது. ஸ்டேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண மாடிஃபிகேஷன் கமிட்டே ஆகல. ஓகே, ஸோ இப்போ நீங்க ஸ்டேஜ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வெர்ஷன் எந்த வெர்ஷன்ல அந்த ஃபைல் எந்த ஸ்டேட்ல ஒரு ஃபைல் இருக்கோ அந்த வெர்ஷன் தான், அந்த ஸ்டேட் தான் ஸ்டேஜுக்கு போகும். நீங்க ஸ்டேஜ் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதை ஒரு தனி வெர்ஷனா தான் அன்ஸ்டேஜ்ல வச்சிருக்கோம். அதை போய் ஸ்டேஜ்ல போய் மாத்தாது. புரியுதா? ஷூர். இப்போ இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு புரிஞ்சு தானே? சூப்பர்.
Okay, next. Now what I will do is நம்ம வந்து git checkout -b வந்து புது பிரான்ச் கிரியேட் பண்ணதுக்குன்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்க ஒரு பிரான்ச்சுக்கு நான் போகணும் அப்படின்னா எப்படி போறது? Command is git checkout. I'm going to go to master. Just -b மட்டும் remove பண்ணிட்டீங்கன்னா it won't create a branch. Instead, it will just switch the branch. Okay. So git master கொடுத்த உடனே you could have seen a magic here. Intro.txt just இந்த content மட்டும்தான் இருக்கு. நான் அடிச்ச கோடெல்லாம் காணும். ஏன் காணாம போச்சு? நோட் பண்ணீங்களா? git checkout master கொடுத்த உடனே என்னோட சேஞ்சஸ் எல்லாம் போயிருச்சு. எங்க போச்சு? நம்ம முன்னாடி வந்து இந்த மாஸ்டர்ன்ற பிரான்ச்ல இது வரைக்கும் தான் ப்ரோ ஸ்டேஜ் பண்ணிருந்தோம். இது வரைக்கும் தான் கமிட் பண்ணிரணும். ரைட். இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பண்ண கமிட்லாம் அந்த பிரான்ச்ல தான் பண்ணோம். ஸோ அந்த பிரான்ச்ல பண்ண கமிட் இந்த பிரான்ச்சுக்கு தெரியாது. Even though that branch has been created from this branch. So feature branch has been created from master branch. Master doesn't know what happened to the feature. Feature will maintain its own state. So எல்லா பிரான்ச்சுமே அதோட ஸ்டேட் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணும். ஓகே. இப்போ மறுபடியும் என்னோட சேஞ்சஸ் வேணும்னா என்ன பண்ணும்? I have to switch back to my feature branch. What is the branch name? Feature/code GPT. வந்துச்சு. ஸோ இப்போ நான் கோட் ஜிபிடி என்னோட ஃபீச்சர் பிரான்ச் போனோடனே அந்த பிரான்ச்ல என்ன ஸ்டேட் நான் கமிட் பண்ணி வச்சிருந்தேனோ அந்த ஃபைல் வெர்ஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு நம்ம ஏதாச்சும் கோட் பேக்கப் எடுத்தோமா? இல்லை. உட்காந்து பேக்கப் பண்றதை பத்தி யோசிச்சோமா? டெய்லி பேசிஸ்ல பேக்கப் எடுக்கணுமா, ஹவர்லி பேசிஸ்ல பேக்கப் எடுக்கணுமான்னு யோசிச்சோமா? இல்லை. ஒரே சிஸ்டத்துல மோர் தென் ஒன் வெர்ஷன் என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது. இது எதனால பாசிபிள்னா கிட்னால தான் பாசிபிள். இப்போ என்னோட டைரக்டரிக்கு போனீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டைரக்டரிக்கு, ஓகே, திஸ் இஸ் மை டைரக்டரி. when I refresh it shows this state. ஏன் இந்த ஸ்டேட் சொல்லுதுன்னா மை பிரான்ச் இஸ் கோட் ஜிபிடி -1. இப்போ நான் இங்க இருந்து கமெண்ட் ஓபன் பண்ணி git checkout மாஸ்டர்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னோட கரண்ட் டைரக்டரி ஆட்டோமேட்டிக்கா மாஸ்டர் பிரான்ச்சோட ஸ்டேட்டுக்கு போயிடும். நான் இதை உட்காந்து மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ற வேலையே எனக்கு கிடையாது. ஸோ எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர் பை கிட் நவ். சூப்பர்ல. ஸோ கிட் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராஜெக்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல. அது நம்மளோட சோர்ஸ் கோட் வெர்ஷனையே கண்ட்ரோல் பண்ணுது, அது மெயின்டைன் பண்ணுது. நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அவன் கொடுத்த ஃப்ரேம் ஒர்க் ஃபாலோ பண்ணி அவனை இந்த இதை சேவ் பண்ணி வச்சுக்கோன்னா வச்சுப்பான். அவ்வளோதான். புரியுதா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் லெவல் போவோம். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றோம். மாஸ்டர் பிரான்ச் இருக்கு. பாலாஜி வந்து ஒரு ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டாரு. அவர் ஒர்க் பண்ணது கரெக்டா ஒர்க் ஆகுது. இப்போ அது வந்து மாஸ்டருக்கு வரணும். எப்படி வர வைக்கிறது? அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுறேன், இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன், I will check status. I'm in master branch. Okay, I'm creating a new branch. Checkout -b feature /code GPT -t. Created a new branch from master. Okay, let's assume code GPT 1 la Balaji work பண்ணாரு, code GPT 2 la Bhuvi work பண்ணாருன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ நான் மறுபடியும் மாஸ்டருக்கு போறேன். மாஸ்டர் பண்ணேன்னா என்னோட இந்த ஸ்டேட் தான் இருக்கும். இப்போ ஃபீச்சர் கோட் ஜிபிடி 1ல ஒர்க் பண்ண கோட் எனக்கு மாஸ்டருக்கு போகணும். ஏன் போகுது அப்படின்னா அந்த கோட் எனக்கு இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ அந்த ஒர்க் ஆகிற கோட் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். நான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன், அது நல்லா ஒர்க் ஆகுது, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நான் சென்ட் பண்ணணும் மாஸ்டருக்கு. ஏன் சென்ட் பண்ணணும்? அப்பதான் வேற யாரெல்லாம் மாஸ்டர்ல இருந்து ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு என்னோட சேஞ்ச் போகும். அவங்க வந்து என்னோட சேஞ்சுக்கு ஆன் டாப்பா ஒர்க் பண்ண முடியும். என்னோட சேஞ்ச் தேவையில்லைன்றது ரெண்டாவது கேட்டகரி. பட் ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்தோம் அப்படின்னா ப்ராஜெக்டோட லேட்டஸ்ட் கோட் ஒரு இடத்துல இருக்கணும். வேற யாரு ஒர்க் பண்ணணும்னாலுமே அந்த லேட்டஸ்ட் கோட்ல இருந்து தான் ஒர்க் பண்ணணும்.
கரெக்டா? ஸோ நான் ஒரு வேலை பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட வேலை முடிஞ்சுச்சு இந்த வச்சுக்கோன்னு நான் சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? மாஸ்டர்கிட்ட சொல்லணும். அது எப்படி சொல்றது? ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன கமெண்ட் இருக்குன்னா கெட், அதுக்கு என்ன கமெண்ட்னா கெட் merge means you have to merge which branch? Feature slash code GPT-1 into current branch. You no need to give which branch ஏன்னா மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கீங்க. மாஸ்டர் பிரான்ச்ல இருந்து git merge this branch அப்படின்னா அந்த பிரான்ச்சை என்னோட மாஸ்டர் பிரான்ச்ல merge பண்ணிடும். mergeனா சேர்த்துடும். அப்படி சேரும்போது என்ன ஆகும்? அங்க இருக்கிற எல்லா சேஞ்சஸும் எனக்கு வந்துடும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? So before this, my master branch is looking like this. After merging, I've got the feature branch change. Okay. So git merge எதுக்குன்னு புரியுதா? So I'm in master branch, I have nothing to commit. இப்ப feature branch masterல merge ஆயிடுச்சு. So that's why in master I'm seeing those changes. There's doubt இருக்கா இப்போ வரைக்கும்? ப்ரோ ஒரே ஒரு டவுட். இப்போ merge பண்ணும்போது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 2 லைன் தான் இதுல இருந்துச்சு, மிச்சம் எல்லாமே அதுல இருந்துச்சு. இப்ப அதுலயுமே முதல்ல இப்ப இதுல ஃபர்ஸ்ட் 2 லைனும் அந்த இதுல அந்த பிரான்ச்லயும் இருக்கு அப்படின்றத கமிட் பண்ணும்போது இந்த இந்த வேர்டு வந்து ஒரு தடவை வருமா இல்லாட்டி அதே அப்படியே merge பண்ணிருமா? ஓகே. இப்போ நீங்க கொஸ்டின் என்னன்னா இந்த 2 லைன் வந்து மாஸ்டர்ல இருந்துச்சு, இதுக்கப்புறம் நம்ம இந்த லைன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். ஓகே. இப்போ வந்து இது இது எப்படி அது மெயின்டைன் பண்ணுது கிட் அப்படின்னா இந்த வேர்ஷன் தான் அவன்ல இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ மர்ஜ் பண்றப்ப இந்த விஷயம் மட்டும் எனக்கு ஆட் ஆயிருச்சு. சப்போஸ் என்னோட ஃபீச்சர் பிரான்ச்ல இந்த ட்ரைனர்ன்ற விஷயத்த நான் மாத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருந்தேன், நான் ஒரு ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். இட் இஸ் கோட் GPT-2. கோட் GPT இதுக்கு போயிட்டேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா I'm saying in biology I'm making it in single line. ஒரு லைனா மாத்திட்டேன். நான் 2 லைனா இருந்துச்சு, ஒரு லைனா மாத்திட்டேன். இதானே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? சூப்பர். இப்போ நான் பண்ணதை என்னோட ஃபீச்சர் பிரான்ச்ல கமிட் பண்ண போறேன். That I'm saying, so it has been modified. Okay, it is going to give git commit, going to give -m, and the message is going to be intro file alignment change. Commit பண்ணிட்டேன். I check for git status, there is nothing to commit. We go to master. மாஸ்டர்ல தான் நான் இப்போ நான் merge பண்ண போறேன். கரெக்டா? Git master is not a git command. Git checkout. Git checkout master page. feature 2 CodeGPT-2ல இருக்கிற சேஞ்சஸ் இப்போ மாஸ்டர்ல நான் merge பண்ண போறேன். ஓகே. ஏன் merge பண்ண போறேன்? ஏன்னா வெர்ஷன் 2 வந்து இப்போ ஒர்க் ஆகுது. 1 வந்து நான் ஒர்க் பண்ணது நான் அனுப்பிட்டேன். புவனேஷ் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு அவர் இப்போ மாஸ்டருக்கு அனுப்புறாரு. ஓகே. அப்ப மாஸ்டர்ல புவனேஷோட சேஞ்ச் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? விச் மீன்ஸ் ஜிபிடியோட சேஞ்ச் வேணும்னா feature slash CodeGPT-2. இப்போ என்ன சொல்லுது இது? I have a conflict. என்ன கான்ஃபிளிக்ட்? நீ 2 லைன் வச்சிருக்க, ஆனா அவன் அதை ஒரு லைனா மாத்திட்டான். இப்போ இது ரெண்டுல உனக்கு என்ன வேணும்னு நம்மகிட்ட கேட்கறான். என்ன சொல்றான்? இந்த 2 லைன் கரண்டா இருக்கிற பிரான்ச்ல இருக்கு, பட் வர சேஞ்சஸ் ஒரு லைனா மாறிடுச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுல எது வேணும்? கரண்ட் சேஞ்ச் வேணுமா இல்லைன்னா
புது சேஞ்ச் வேணுமா இல்ல ரெண்டுமே வேணுமா இல்லைன்னா நீ ரெண்டையுமே merge பண்ணி புதுசா இன்னொன்னு கிரியேட் பண்ண போறியா? அதுதான் இங்க கேக்குது. accept current change, accept incoming change, accept both, compare changes. accept current changeனா அவன் அனுப்புறதெல்லாம் கண்டுக்காத, நம்மகிட்ட என்ன சேஞ்ச் இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணு. அப்படி சொன்னா என்ன ஆகும்? ஐ எம் பாலாஜி நெக்ஸ்ட் லைன்ல யுவர் கிட் ட்ரைனர்னு இருக்கும், உள்ள வர சேஞ்சஸ் இக்னோர் பண்ணிடும். எது இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும். ஸோ ஐ எம் பாலாஜி கமா யுவர் கிட் ட்ரைனர்ன்றதை இக்னோர் பண்ணிடும். இதே இது அக்செப்ட் இன்கமிங் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த 2 லைனை தூக்கிடும். அக்செப்ட் போத்ன்னு கொடுத்தேன்னா இந்த 2 லைன் பிளஸ் இந்த ஒரு லைன் இருக்கும். இது கம்பேர்னு கொடுத்தேன்னா இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி புதுசா நீ ஒரு லைனை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் கான்ஃபிளிக்ட். ஸோ கான்ஃபிளிக்ட்ன்றது எப்போ வரும்னா, நான் ஒரு ஃபைல் இருக்கு, நான் ஒரு ஃபைல்ல ஒரு லைன்ல சேஞ்ச் பண்றேன், அதே ஃபைல்ல நீங்க சேஞ்ச் பண்றீங்க. இப்ப நான் அந்த ஃபைல்ல சேஞ்ச் பண்ண அனுப்பிட்டேன். இப்ப நீங்க அனுப்புறப்ப அவன் சொல்லுவான், நீங்க யாருக்கு அனுப்புறீங்களோ, ஒருத்தன் எனக்கு இந்த மாதிரி அனுப்புனா, இப்ப நீ வேற மாதிரி அனுப்புற, எது வேணும், பொந்து வேணுமா வந்து வேணுமா அப்படின்னு கேட்கும். ஓகே, இதுதான் கான்ஃபிளிக்ட். ஸோ இந்த கான்ஃபிளிக்ட் நீங்க எப்படி ரிசால்வ் பண்ணணும்னா, எய்தர் பை சேயிங் அக்செப்ட் கரண்ட் சேஞ்ச் ஆர் அக்செப்ட் இன்கமிங் சேஞ்ச் ஆர் அக்செப்ட் போத் ஆர் கம்பேர். ஸோ கம்பேர் என்ன பண்ணணும்? கம்பேர்னா இதை கம்பேர் பண்ணி நீங்க ஒரு புது வெர்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க. நம்ம கிரியேட் பண்ணுவோமா? சிம்பிள் பாரு, நம்ம தான் கிரியேட் பண்ணணும். இங்க பாருங்க, ஒருத்தன் வந்து ஆப்பிள் தரான், ஒரு 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 நீங்க வந்து ஒரு கை நீட்டுறீங்க, கடைக்காரன் வந்து ஒருத்தன் வந்து ஆப்பிள் தரான், இன்னொருத்தன் ஆரஞ்சு தரான். இப்போ ஒருத்தன் ஆரஞ்சு கையில கொடுத்துருக்கான், இன்னொருத்தன் ஆப்பிள் தரானா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீ ஆப்பிள் தர, ஆரஞ்சு தர, எனக்கு என்ன வேணும் நான் தானே டிசைட் பண்ணணும். எனக்கு கையில இருக்கிற ஆரஞ்சு வேணுமா இல்ல உள்ள வர ஆப்பிள் வேணுமா, இல்லைன்னா எனக்கு ஆப்பிள் ஆரஞ்சு ரெண்டுமே வேணுமா, இல்லைன்னா இதுல பாதி அதுல பாதி வேணுமா, இல்ல இதுல முக்கால் அதுல கால் வேணுமா, இல்ல அதுல முக்கால் இதுல கால் வேணுமா, அது நான் தானே டிசைட் பண்ணணும். ஸோ அப்ப இங்க நடந்தது பேர் கான்ஃபிளிக்ட். அந்த கான்ஃபிளிக்ட் நீங்க எப்படி ரிசால்வ் பண்ண முடியும்? எய்தர் யூ அக்செப்ட் கரண்ட் சேஞ்ச் ஆர் யூ அக்செப்ட் இன்கமிங் சேஞ்ச் ஆர் யூ அக்செப்ட் போத் ஆர் யூ வில் merge. புரியுதா? ஓகே, அப்ப நீங்க இங்கனுக்குள்ள உங்களுக்கு எது அப்ரோப்ரியேட்டோ, எது வேலிடோ, எது கரெக்டோ தட் யூ வில் டு. ஓகே, ஸோ அப்ப இந்த இடத்துல let's assume I'm saying accept incoming change, so it will remove my current change and it will accept incoming change, giving control Z. If I give accept current change, it will ignore my incoming change and it will maintain current state. If I say accept both change, it will maintain both the state. நான் சொன்ன ஆப்பிள் ஆரஞ்சு கதை தான். உங்க கையில ஆரஞ்சு ஒருத்தன் கொடுத்துட்டான், இன்னொருத்தன் ஆப்பிள் தரான்னா, now you have to decide, you need apple or orange. You need if you need orange, you will say okay, this is enough for me, I don't want apple. If you want apple, you will say I need apple, I don't want orange. If you want both, you will say I need both. Or you will say okay, let's merge and I will create a new product out of it, which is half apple or half orange, or mukka apple இல்லைன்னா கால் ஆரஞ்சு, இல்லைன்னா கால் ஆப்பிள் முக்கால் ஆரஞ்சு. It's up to you. Okay, now accept incoming constant, accept current constant, accept both constant. Now it's compare. Now compare is, it will ask how you are going to resolve it. Okay, I'm saying I need this change, I need comma here. Okay, so I will say I need a comma here, but I want this to be moved to next line. Ideally what we will do is, if you want to கம்பேர்ன்றது நீங்க எப்போ பண்ணுவீங்கன்னா, நிறைய சேஞ்ச் இருக்கு, 2 ஃபைல் நீங்க கம்பேர் பண்ணுவீங்க. ஐடியலி இஃப் யூ வாண்ட் டு merge, you will accept both and you will create your own version. எப்படி எனக்கு இந்த மாதிரி வெர்ஷன் வேணும், எனக்கு இந்த 3 டாட்ஸ் வேணும், which means you are partially or you are creating your own version here. வந்ததுல இருந்தும் கரெக்ட்ல இருந்தும் நீங்க ஒரு புது வெர்ஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க. And now if you are doing it, you have to say resolve, which means yes, there is a conflict.
Now this needs to be resolved. How do I know? We'll ask for git status. So it is saying the intro file has been modified and there is a conflict. You tried to conflict and there is some changes and you have to commit, and you will say git commit -m. You will say resolve fix by merging both. It's saying committing is not possible because you have an unmerged file. Fix them by, okay, we have to add it. I was to add it. You will say git intro data and I say git commit. So resolve பண்ணியாச்சு. I ask for git status. It will show there is no nothing change and it has created a new version now. புரியுதா? ஸோ கான்ஃப்ளிக்ட்னா என்னன்னு புரியுதா? அந்த கான்ஃப்ளிக்ட்டை நம்ம எப்படி நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுன்ற பாசிபிலிட்டிஸ் புரியுதா? ஷியோர்? சரி, ஓகே. இப்போ நான் சொல்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்களான்னு பார்ப்போம். இப்போ நான் கோட் GPT 2க்கு போனா என்ன வெர்ஷன் இருக்கும்? கோட் எப்படி இருக்கும்? எனி கெஸ்? அந்த என்ன ஃபர்ஸ்ட் code? லைன் நம்ம இது பண்ணணும் ப்ரோ. ஐ எம் பாலாஜி ம். யுவர் கிட் ட்ரைனர் டாட். ஒரே லைன்ல இருக்குமா, 2 லைன்ல இருக்குமா? ஒரே லைன்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நீங்க வந்து 2க்கு போனீங்க அப்படின்னா செக் அவுட் ஃபீச்சர் ஸ்லாஷ் 2க்கு போனீங்க அப்படின்னா ஒரே லைன்ல தான் இருக்கும். அது அந்த பிரான்ச்ல நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நம்ம மாஸ்டர்ல மர்ஜ் பண்ணும்போது தான் அந்த கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணி மாஸ்டர்ல நம்ம கமிட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அப்போ இங்க எனக்குள்ள புதுசாக நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? மர்ஜ் கத்துக்கிட்டோம், கிட் ரீஸ்டோரும் கத்துக்கிட்டோம். ஸ்டோர் எதுக்கு? ஸ்டேஜ் ஃபைலை அன்ஸ்டேஜ் பண்றதுக்கு, என்னோட கரண்ட் சேஞ்சஸை டிஸ்கார்ட் பண்றதுக்கு. தட்ஸ் வாட் ரீஸ்டோர் இஸ், ரைட்? கரெக்ட் தானே? கிட் ரீஸ்டோர் எதுக்கு பார்த்தோம்? Status, okay, I will not say that. Status, and if here it has given discard the changes, which is restore. Restore எதுக்கு? என்னோட சேஞ்சஸை டிஸ்கார்ட் பண்றதுக்கு. டிஸ்கார்ட்னா கண்ட்ரோல் ரிசெட் பண்ணு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே. Let's assume I'm doing git add, but I'm changing my mind. I don't want to stage it. I want to move it back to unstage. And what is the comment? It is very user friendly. Okay. So when you run a status, it itself says, so your current file is staged. If you want to unstage, use this command. Just use this command, restore -stage into the file name. Now what it will do is, if you ask for git status, it will say the file is unstaged. Okay. Okay. So one more thing, what you have seen, restore. Any doubts? Sure. Shiva புரியுதா? எஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நம்மளோட கரண்ட் டைரக்டரியில, நம்மளோட சிஸ்டம்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரை ரெபாசிட்டரியா கன்வெர்ட் பண்ணி பண்ணது. பட் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் போடுறப்ப ஒரு ஃபோல்டர், ஒரு லோக்கல் மிஷின்ல உங்களோட ப்ராஜெக்டை நீங்க மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. ஏன் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க? உங்களோட சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சுன்னா உங்களோட ரெபாசிட்டரி காலி. கரெக்டா? ஸோ அப்போ இந்த ரெபாசிட்டரியை பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு வேற ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் சர்வர் வேணும். இப்போ நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷனையே லோக்கல்ல நீங்க ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட லோக்கல் சர்வர், உங்களோட சிஸ்டம் வந்து
மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுனாலோ இல்லைன்னா ஏதாச்சும் இஷ்யூ ஆகி ஒர்க் பண்ணலைன்னாலோ கிராஷ் ஆயிடுச்சுனாலோ அந்த அப்ளிகேஷனை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் சர்வர்ன்ற ஒரு கான்செப்டே உள்ள வந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ சர்வர்ன்றது எது? முதல் ஃபிசிக்கல் சர்வரில் ஆரம்பிச்சாங்க. ஃபிசிக்கல் சர்வர் வாங்கி அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணாங்க. அந்த சர்வரில் உங்களை அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஹோஸ்ட் பண்ண அப்ளிகேஷனை ஒரு யூஆர்எல் மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண விட்டாங்க. கரெக்டா? ஸோ இதே கான்செப்ட் தான் கிட்ன்றது. இட்ஸ் பேசிக் டூல். பட் இந்த கிட்டுக்கு சில ப்ரொவைடர்ஸ் உள்ள வந்தாங்க. யாரு ப்ரொவைடர்ஸ் அப்படின்னா, நாங்க வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண உங்களுக்கு நாங்க வந்து ஒரு சர்வர் தரோம். அந்த சர்வர்ல நீங்க ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட கோடை நாங்க மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்தவங்க யார் யாருன்னா கிட்ஹப், கிட்லேப், பிட்பக்கெட், அசூர், ஏடபிள்யூஎஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ மேஜரா அப்ளிகேஷன் இப்போ ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஹப் தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. few people are using git bitbucket also. Like யார் வந்து கான்ஃபரன்ஸ் ஜீரா அதெல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்களோ அவங்கெல்லாம் git bitbucket யூஸ் பண்றாங்க. பட் majority of the applications are using GitHub because GitHub has become very advanced. Yeah, advanced na, he's providing lot of features. For example, he's providing GitHub Actions, which is removing the dependency of Jenkins, and it is introducing a concept of Git Copilot, which is involving an AI to work along with you. So அந்த மாதிரி GitHub வந்து நிறைய features provide பண்ணுது. So GitHub is very popular now. Majority of the applications are using, majority of the companies are using GitHub. ஓகே. ஸோ எதுக்காக அவங்கெல்லாம் நமக்கு தேவை? லோக்கல்ல ஒரு ரெபாசிட்டரி மெயின்டைன் பண்ண முடியாது, சர்வர்ல ஒரு ரெபாசிட்டரி மெயின்டைன் பண்ணும். அந்த சர்வர்ல மெயின்டைன் பண்றதுக்கான ஒன் ஆஃப் த ப்ரொவைடர்ஸ் தான் இவங்க எல்லாம். ஸோ அதுல இப்ப நம்ம என்ன கத்துக்க போறோம்னா GitHub அப்படின்ற ஒரு ஸ்பெசிபிக் ப்ரொவைடரை நம்ம கத்துக்க போறோம். ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அங்க போய் என்ன கிரியேட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் GitHubக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. Just giving let's GitHub here. GitHub. I'm doing sign in. I'm doing sign in with institute mail ID. Two-way authentication. Okay. Okay. This is our application project. This is our official GitHub site. Okay. So here, if you go to repositories, we already have many repositories, which means as I said, repositories are like projects. Okay. So we have a few existing projects. On top of it, let's assume we will create a new repository. நம்ம லோக்கல் ஃபோல்டர்லயே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணும்? ஒரு ரெபாசிட்டரி தானே கிரியேட் பண்ணோம். ஃபார் தட் வி யூஸ்ட் git init, ரைட்? ஸோ அது வந்து ஒரு நார்மல் டைரக்டரியை கிட் டைரக்டரியை மாத்துறதுக்காக இப்போ நம்ம வந்து GitHubன்ற ஒரு ப்ரொவைடருக்குள்ள போறோம். அந்த ப்ரொவைடர் வந்து இஸ் ப்ரொவைடிங் GUI, graphical user interface, and there we are just giving new repository, and I will give name for my repository, and what name I'm giving is learning Git, learn Git, and I'm making it as public repository so anyone can use it. I'm just adding one readme file. It is not mandatory, and here it is saying it will set the default branch as main. Okay, so default branch நம்ம அங்க git init கொடுக்கறப்ப மாஸ்டர்னு கிரியேட் ஆச்சு. இங்க வந்து நான் மெயின்னு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. If you want to change it, you can change. Go to settings, and here you give master. It will take master branch. Okay, so default branch here after it will take master branch. No issues. Okay. Okay, where's it? We have changed it as master. Okay. So I'm giving
git adding a git YAML file, and by default it is taking master branch. Okay. And if I do create repository, it will automatically create a repository with a default branch called master. Okay. And இப்போ நம்ம வந்து ஒரு டைரக்டரிய ரெப்போசிட்டரியை மாற்றணும். ஸோ உடனே அங்க இருந்து கிட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த ரெப்போசிட்டரிய நம்ம எல்லாருமே எடுத்து ஒர்க் பண்ணணும்னா எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு கமெண்ட் இருக்கு, which is clone, and you can clone with multiple options. You can use SHS, you can use GitHub CLI, or you can use HTTPS. So ideally, most of them use HTTPS. Just copy this, go to your local directory, okay, and open ஒரு command prompt open பண்ணிக்கோங்க. You give git clone and give that URL. நான் அங்கனுக்குள்ள காப்பி பண்ணல, எங்க போய் காப்பி பண்ண, இந்த கோட்ன்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்க காமிச்ச URL காப்பி பண்ண. ஓகே, அண்ட் தென் கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு க்ளோஸ் யூஸ் ப்ராம்ப்ட்ஸ். ஓகே, போயிட்டு git clone have given the URL. So what it means is, சர்வர்ல ஒரு git repository இருக்கு, you clone that repository into my local அப்படின்னு சொல்றோம். ஓகே, க்ளோன் அப்படின்னா அங்க இருக்கிறத அப்படியே என்னோட லோக்கல்ல ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். எதை யூஸ் பண்ணி? இதை யூஸ் பண்ணி. when I give this, it will create a folder called learn-git. Inside that you will have .git. Also it will have readme file which is available in repository. Readme file just learn-git இருக்கு. And now when you open this, it automatically show you. Okay, I will open it in a folder itself. Okay, learn-git, I'm opening it in VS Code. Open பண்ணியாச்சு. And here if you see, readme file has learn-git. And here it is showing master branch. It is in, by default it is in master branch. And how to check whether it is in which branch? Just give git status. Yes, it is in master branch. And இங்கனக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரா லைன் பாத்தீங்க அப்படின்னா, it is adding origin/master branch. ஸோ இங்க origin ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பண்றப்ப ஆரிஜின்ற ஒரு கான்செப்டே இல்லை, பட் இப்போ ஆரிஜின் ஒன்று வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னோட லோக்கல் டைரக்டரியே ரெப்போசிட்டரியா இருந்துச்சு. ஸோ அது என்னோட சிஸ்டம் தான் சர்வர், என்னோட சர்வர்லயே என்ன டைரக்டா கமிட் பண்ணேன். இப்போ என்னோட சர்வர் ஒரு ப்ரொவைடர், ஒரு GitHubன்ற இடத்துலதான் என்னோட ரெப்போசிட்டரி இருக்கு. அங்க இருந்து நான் இங்க க்ளோன் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து கிளைண்ட். என்னோட ஆரிஜின் யாரு? ஏன்னா நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் க்ளோன்டு ரெப்போசிட்டரி. Who is my origin? Origin is who is available in the GitHub. புரியுதா ஆரிஜினுக்கு இருக்கிற மீனிங்? இதுக்கு முன்னாடி நம்ம பிராக்டிஸ் பண்றப்ப நம்மளோட டைரக்டரியவே ரெப்போசிட்டரியா மாத்துறதுனால we are the origin, you know, we are the one who created. My system is the creator, so there is no origin. Origin client என்ற ஒரு கான்செப்டே இல்லை. நானே origin, நானே client. ஸோ ஆரிஜின்றத பத்தி அது பேசவே இல்லை. பட் இப்போ GitHubல நான் ஒரு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ண உடனே அதை நான் க்ளோன் பண்ணதுனால ஐ பிகம் கிளைண்ட் அண்ட் தட் பிகம்ஸ் ஆரிஜின். ஓகே, இதனால என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டே வரேன். பட் ஆஸ் ஆஃப் நவ், how to clone a repository into our local directory? Just go to a directory where you want to clone the project, run command git clone, and then you have to take the URL from the repository. You have to take the repository URL from here and just run git clone. It will automatically create that folder into your local directory. Can everyone follow this process? Before this, you have to install git. எல்லாரும் git install பண்றீங்களா? Directly எல்லாருமே git install பண்ண. I will give you 5 minutes or 10 minutes. Quickly install git repository. Also, I will share this repository link. I expect everyone to be cloned this project in your local. I will give 10 minutes. I've shared the repository link in chat.
Okay, so அந்த repository link click பண்ணீங்க அப்படின்னா you will go to that repository. It's public, you will be able to access. You install Git and then you clone it in your local machine. Clear? Okay, bro.